நாட்டின் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில பகுதிகள் இன்னமும் கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை மதுரங்கடலை வீதியின் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இதுவரை நிறைவு பெறாமையால் போக்குவரத்து செய்வதில் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பாலத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் நிர்மாண பணிகள் இதுவரை நிறைவு பெறவில்லை. காக்காச்சிவட்டை, பலாச்சோலை, ஆணைக்கட்டியவெளி, கம்பியாறு மற்றும் நெட்டியவட்டை ஆகிய கிராம மக்கள் இந்த பாலத்தினூடாகவே பயணிக்கின்றனர். நாள்தோறும் இந்த வீதியூடாக பயணிக்கும் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பாலம் என்றது கட்ட ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருடமா போயிட்டு நான் அறிஞ்ச மாட்டில். ஆனா ஒரு தரம் இதை செய்து முடிச்சு போற மாதிரி இல்லை. ஏன்னா இந்த மக்கள் வெள்ள காலம் மட்டும் இல்லை, கோடை காலத்திலையும் இதால பிரயாணம் செய்ய மிச்சம் கஷ்டமா இருக்குது. இந்த காக்காச்சி வட்டை, பிலாச்சோலை, ஆனைகட்ட வழி இப்படி கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பாதையெல்லாம் பிரயாணம் செய்யறாங்க. ஆனா இன்னும் ஒரு அதிகாரிகளும் என்ன விடணும் கேட்கிறாங்கல்ல. வெள்ள காலத்திலையும் பிரச்சனை இந்த மக்களுக்கு. பாடசாலை மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள் என பலரும் நாள்தோறும் இந்த வீதியினை பயன்படுத்துகின்றனர். மழை காலங்களில் வெள்ளம் தேங்கி நிற்பதால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை காணப்படுகின்றது. இந்த பாலம் இப்படி இடிக்கிறதால ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு பரத்தக்கார அவசரமா கொண்டு போக முடியாத நிலை இருக்கிறது. எங்களை இந்த பாலத்தை கட்டுறதும் குடுறதும் தோங்குறதுமா இருக்காங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரணம் வச்சுருக்காங்க. வெள்ள காலம் சைக்கிள் எல்லாம் தூக்கணும், மோட்டர்கள் எல்லாம் கரையேற்ற மாதிரியா இருக்கு. இதை செய்து தரப்படி நாங்கள் கேட்டுக்கொள்றது சம்பந்தப்பட்ட ஆகட்டும். இப்போ